ஹை ஃப்ரெண்ட்ஸ், நம்ம மீன் கிரேவி, அதாவது பச்சை தேங்காய் அரைச்சி மீன் கிரேவி எப்படி வைக்கலான்னு பார்க்கலாம். ஆனால் மீன் சேர்க்காமல் வைக்க போகிறேன். இதுக்கு இது ஆக்சுவலி நம்ம ட்ரிவாண்ட்ரம் சைடில் நம்ம கல்யாணங்களுக்கு போனால் இலையில் சைடில் விளப்பியிருப்பாங்க. அசல் மீன் சாப்பிட்டது போல் இருக்கும். ஆனால் மீன் இருக்காது. மீனுக்கு தேவையான எல்லா பொருட்களும் வச்சு அரைப்பாங்க. மீன் மட்டும் சேர்க்க மாட்டோம். இதுக்கு தேவையான பொருட்கள் தேங்காய், மிளகாய் பொடி, சின்ன வெங்காயத்தில் 2-3 வச்சு அரைக்கணும். மஞ்சள் பொடியும் போட்டுக்கிடணும். அரைக்கிறது ரொம்ப ஃபைன் பேஸ்ட்டாக அரைக்கக்கூடாது. ரொம்ப அவியல் பருவத்துலேயும் அரைக்கக்கூடாது. கொஞ்சம் அந்த மாதிரி உள்ள இதில் அரைக்கணும். அரைச்சிட்டு இதில் நம்ம தேவையான வெஜிடபிள்ஸ், முருங்கைக்காய் கண்டிப்பாக வேணும். அதுதான் நல்ல வாசனை தரும். அப்புறம் பச்சை மிளகாய், தக்காளி தேவைன்னா போட்டுக்கலாம். இவ்வளவும் போட்டு ரொம்ப தண்ணியாக வைக்காமல் கொஞ்சம் கெட்டியாக நம்ம எல்லாம் உப்பெல்லாம் போட்டு ரெடியாகி வச்சுக்கணும். இதில் புளி சேர்க்கலாம். நான் இன்றைக்கி சேர்க்கிறது குடம்புளி. பார்த்திங்களா, அந்த குடம்புளி எல்லா ஷாப்ஸ்லேயும் இப்போ கிடைக்கும். மார்ஜின் ஃப்ரீலெலாம் அவைலபிள். இது 2 பீஸ் தான் எடுத்து நல்ல தண்ணியில் சொக் பண்ணி வச்சுருக்கிறேன். அது தண்ணியும் ஊற்றி நம்ம புளியும் சேர்த்துடலாம். உள்ளே புளியும் போட்டுக்கலாம். ரொம்ப ஹெல்த்தி. வாங்கி யூஸ் பண்ணி பாருங்கள். நல்ல மனம், நல்ல டேஸ்ட்டு, ரொம்ப அருமையாக இருக்கும். இதை நல்லா வேக வைக்கணும். முருங்கைக்காய், பச்சை மிளகாய் எல்லாம் வெந்த பிறகும் நம்ம பார்த்திங்கன்னா கண்டிப்பாக ஒரு மீன் வைக்கிற அந்த கன்சிஸ்டன்சி, ஸ்மெல்லு எல்லாம் அழகாக இருக்கும். பார்த்திங்களா, எல்லாம் கரெக்டாக வந்துட்டு இனி கறிவேப்பிலையும் போட்டு பச்சை தேங்காய் எண்ணெய் ஊற்றி நம்ம அப்படியே இறக்கி வைக்கணும். பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள்.